என்ன பேசிருக்கு இந்த பொம்பளை பொண்டாட்டின்னு சொல்லி என்ன ஷீ சப்போர்ட்டிங் ஹர் ஹஸ்பண்ட் தட்ஸ் ஆல். படிப்பறிவு இல்லாத கழுத என்ன எழுதி இருக்கு பாருங்களேன். ஷீஸ் இன்கிரிமினேட்டட் தட் ஃபிலிம் சோ பேட்லி. இட்ஸ் கோயிங் டு காஸ் சோ மச் டேமேஜ். கங்குவா a spectacle in cinema. What the fuck is that? What is a spectacle in cinema? சும்மா ஒரு வான வேடிக்கை. இங்கிலீஷா? இங்கிலீஷ் தெரியாம வாய மூடிட்டு வீட்டுல உட்காரணும். வேற யாரையா எழுத விடணும். பிஆர் டீம் இருக்குல்ல, தான் இங்கிலீஷ் தெரியலன்னு ஒத்துக்க வரணும். I am angry for Surya, okay? I don't see them as a unit and all. You stop doing that. They are not a unit. Surya Jyotika. மாற்றான் பிரதர் சிஸ்டர் அவங்க. Surya Attani, Jyotika Attani, okay? Take a side now. I'm on Surya's side. The fuck is she written? So proud of you, Surya, for the actor you are and how you dare to dream to take cinema forward. அதெல்லாம் சூர்யா கனவே இல்ல. ஃபுல் சினிமாவை உலக சினிமாவை நான் முதுகுல தூக்கிட்டு முன்னாடி எடுத்துன்னு போவேன் சூர்யா எங்க சொல்லியிருக்கான்? எப்ப நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா ட்விட்டரில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஒரு மெசேஜ் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க. அந்த மெசேஜில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜில் ஜோதிகா வந்து இந்த கங்குவா அப்படிங்கிற இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 நிமிஷம் தான் நல்லா இல்லை. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நெட்டிசன்ஸும் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சூர்யாவுக்கு இருக்க ஹேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பரப்பி இந்த படத்தை வந்து ஒழுங்காக ஓட விடாமல் பண்ணுறாங்க. அண்ட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அழகான குவாலிட்டியிலாகவும் இருக்க முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 3D விஷுவல்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. பட் எதனால் வந்து ஆடியன்ஸும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சூர்யாவோட ஹேட்டர்ஸும் சரி ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி சூர்யா சாரியும் ரொம்ப திட்டுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவா சாரியும் ரொம்ப திட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து ட்விட்டரில் நேற்று வந்து இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை அப்டேட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திருப்பி ஜோதிகா அவங்கள திட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எங்களை வந்து இப்படி பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க ஜோதிகா கிட்ட. அது மட்டும் இல்லாமல் படம் நல்லா தான் சொல்லுவோம், நீங்கள் வந்து நல்லா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து அவங்க கீழே வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஜோதிகா வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அது வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாப்புலர் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட ஸ்கிரிப்டை நானும் சூர்யா சாரும் சேர்ந்து தான் தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் எதனால் சூர்யா சார் படம் இப்போ தொடர்ந்து ஓடல அப்படிங்கிறது எங்கள் எல்லாத்துக்கும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிண்டலாகவும் ரொம்ப நக்கலாகவும் வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுச்சி அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல இங்கிலீஷ் பேச தெரியுதா? இவ்வளோ பெரிய ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தப்பாக இங்கிலீஷில் வந்து போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் வந்து தப்பாக போடுறீங்களே, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிஆர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுத்து இங்கிலீஷில் ஒழுங்காக ப்ராப்பராக போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து சுச்சி அவங்க வந்து திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் நாட் சூர்யா அண்ட் ஜோதிகா, இட்ஸ் சூர்யா அண்ட் ஜோதிகா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் சூர்யாவும் ஒன்று கிடையாது, நீங்கள் 2 பேர் தனி. நான் வந்து சூர்யா சைட் தான் நிற்பேன், நீங்கள் இப்படி பேசுனது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஜோதிகா பேசினது வந்து பார்த்தீங்கன்னா தப்பா கரெக்டா அப்படிங்கிறது நம்மளால யாராலையுமே சொல்ல முடியாது. பட் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற ஒரே ஒரு விஷயம், படம் நல்லா இல்லைனா படத்தை மட்டும் பேசுங்க, சூர்யாவையும் சிவாஷாரியும் வந்து திட்டாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயமாகவும் அது வந்து கருதப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு படம் நல்லா இல்லைனா படம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அங்கே இருக்க ஃபேன்ஸையோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சார்ந்த மக்களையும் ரொம்ப திட்டுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம்னே சொல்ல முடியுது.